வணக்கம். யூகேக்கு வரதுக்கு நிறைய பேர் யோசிச்சு கொண்டு இருப்பீங்களா? ஆஹா, யூகேக்கு வரலாம், யூகேக்கு வந்துட்டோம். அப்போ இங்கே வந்து கேஷ் இன் ஹேண்டில் ஒர்க் பண்ணலாமா இல்லையா, இல்லாட்டி என்ன மாதிரியான வேலைக்கு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் பேர் யோசிச்சு இருப்பீங்க. கொஞ்சம் பேர் யூகேக்கு வரதுக்கு புதுசாக இருக்கிறார்கள். ஊரில் இருந்தோண்டு கேஷ் இன் ஹேண்ட் ஜாப்பை பற்றி நிறைய வீடியோக்களை யூடியூப்பில் இல்லாட்டி சோஷியல் மீடியாவில் தேடி பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து கேஷ் இன் ஹேண்ட் ஜாப்ஸுக்கு போகிறது வந்து இலீகல், கேஷ் இன் ஹேண்ட் ஜாப்ஸுக்கு போனால் அவங்களோட விசா வந்து ரிஃப்யூஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் பதிவுகளை போட்டிருப்பீங்க. உண்மையில் இந்த கேஷ் இன் ஹேண்ட் ஜாப்ஸ் அதில் இருக்கிற சிக்கலை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக கதைக்க போகிறோம். கேஷ் இன் ஹேண்ட் ஜாப்ஸ் வந்து லீகலா இல்லீகலா, அதோட வந்து நீங்கள் புதுசாக யூகேயில் ஸ்டூடெண்ட் விசாவில் வாரீங்களா, யூகேயில் கேஷ் இன் ஹேண்ட் ஜாப்ஸ் பண்ணலாமா இல்லையான்றதை பற்றி தான் நாங்கள் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். காணொலியை முழுமையாக பாருங்கள், அப்படி தான் உங்களுக்கு நிறைய புதிய தகவல்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் சிவா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தமிழ் டாக்ஸ். யூகேக்கு வரதுக்கு நிறைய பேர் புதுசாக ஆவலோடு இருப்பீங்க. ஊரில் இருந்தோன்னு சோஷியல் மீடியாவில் தட்டி பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஓகே, இங்கே வந்தால் கேஷ் இன் ஹேண்ட் ஜாப்ஸ் பண்ணலாமா, கேஷ் இன் ஹேண்ட் ஜாப்ஸ் பண்ணால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்லாம் நிறைய பேர் நிறைய வீடியோக்களை போட்டிருப்போம். அது எல்லாத்தையும் பார்த்து பிரித்து மேய்ஞ்சி ஒடிஞ்ச வந்துட்டு அங்கே இருந்து யோசிச்சு இருப்பீங்க. ஆஹா, கேஷ் இன் ஹேண்ட் ஜாப்ஸ் பண்ணுறது வந்து இல்லீகல் போல கிடக்கு, அப்போ கொஞ்சம் கஷ்டமுண்டு. அவங்க வந்து ஃபுல்லாக சொல்கிறதில்ல கேஷ் இன் ஹேண்ட் ஜாப்ஸ் ஏன் பண்ணக்கூடாது, அரை உரையாக சொல்லிட்டு போகிறது. இப்போ முழுமையாக பார்த்தோம்னா கேஷ் இன் ஹேண்ட் ஜாப்ஸ் வந்து யூகேல லீகல். நீங்கள் கையில் காசு வாங்கலாம், சலரி வந்து நீங்கள் கையில் வாங்கலாம். அது வந்து 100% உங்களுக்கு வந்து லீகல். ஆனால் அதுக்குரிய தகுந்த ஒரு எவிடன்ஸ் ஒன்று நீங்கள் வச்சுருக்கணும். எப்பயுமே உங்களோட ஒரு ஆள் உங்களுக்கு பே பண்ணதுண்டா அந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் எப்பயுமே யூகேயோட HMRCக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கடையில் வேலை செய்கிறீங்க. அந்த கடையில் வேறு சொல்கிறார், உங்களுக்கு நான் வந்து கையில் காசு தரப்போகிறேன், கேஷ் பேமெண்ட் தான் நான் உங்களுக்கு தரப்போகிறேன்டா, நீங்கள் வந்து நோ இஷ்யூஸ். நீங்கள் அவருக்கு சொல்லலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வந்து கையில் காசு வாங்குறேன், சேலரியை நான் கையில் வாங்குறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்குரிய பேரோல் வந்து நீங்கள், அதாவது வந்து பே ஸ்லிப் வந்து நீங்கள் எனக்கு மாதம் தரணும். எனக்கு அது கட்டாயம் தேவை. நீங்கள் பேங்கில் பே பண்ணி பிரச்சனை, நீங்கள் எனக்கு காசு தரீங்கண்டா எனக்குரிய பே ஸ்லிப்பை நீங்கள் தந்தீங்கன்னா காணும். அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து பே ஸ்லிப்பை எப்பயுமே வாங்கிக்கொள்ளுங்க. ஒரு மாதத்துக்குரிய பே ஸ்லிப்பை அந்த மாதம் முடிவில் நீங்கள் கட்டாயம் கதைச்சு உங்கள் ஓனரோட வாங்கி கொண்டீங்கன்னா இந்த கேஷ் இன் ஹேண்ட் பேமெண்ட் வந்து ஒரு இல்லீகல் எல்லாம் கிடையாது. நீங்கள் எப்போ அது இல்லீகலாக மாற வேண்டாம், உங்களோட டேக்ஸ் பேமெண்ட்டை பற்றின HMRCக்கு தகவலை தெரியப்படுத்தாமல் இருக்கையும், நீங்கள் இவ்வளோ உழைக்கிறீங்களா HMRCக்கு தெரியப்படுத்தாமல் இருக்கையும், கவர்மெண்ட் வந்து உங்களோட பேங்கில் இருக்கிற கணக்குகளை வந்து பார்க்கும், உங்களோட பேங்க் கணக்கை வந்து பார்க்கும். நீங்கள் வந்து காசு எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களோட காசு எங்கேருந்து வருது, அனானிமஸாக நீங்கள் நடுக கொண்டு வந்து உங்களோட கேஷை வந்து இங்கே டெபாசிட் பண்ணுறீங்க, இன்னும் ஒரு 1000 பவுண்ட் வந்து மாதம் டெபாசிட் பண்ணுறீங்களா, அவங்க வந்து இந்த காசு இங்கேருந்து வருகுதுன்ற ஒரு சந்தேகம் மட்டும் அவங்களுக்கு எழும்பும். அப்படி எழும்பிச்சேன்டா பேங்க் வந்து உங்களுக்கு இவ்வளோ பேமெண்ட் வந்து இவ்வளோ வருஷத்தில் வந்திருக்கு, அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதில் இருந்து எடுத்தீங்களா, அவங்க 4-5 ஆப்ஷன் தருவாங்க. நீங்கள் வந்து லோன் எடுத்தீங்களா, இல்லாட்டி ஊர்லேருந்து எடுத்தீங்களா, இல்லாட்டி வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து நீங்கள் சேலரிக்கு வாங்கினீங்களான்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் சேலரியை கொடுத்தீங்கன்னா அவங்க முதலாவது கேட்பாங்க வந்து பே ஸ்லிப். இந்த பே ஸ்லிப் வந்து கட்டாயம் அந்த விஷயத்தில் அந்த நேரத்தில் உங்களுக்கு கட்டாயம் தேவையாக இருக்குது. ஸோ இப்போ கேஷ் இன் ஹேண்டில் நீங்கள் வேலை செய்கிறீங்களா, கட்டாயம் பே ஸ்லிப்பை வாங்கி வச்சுருங்க. ஸ்டூடெண்ட் விசாவில் வந்திருந்தீங்களா, நீங்கள் வந்து மேக்ஸிமம் டேர்ம் தவிர்த்த மற்ற நாட்களில் எவ்வளோ நேரம் இருந்தாலும் நீங்கள் வேலை செய்யலாம். ஸோ அந்த மாதத்துலேயும் உங்களோட சேலரி வந்து கொஞ்சம் கூடவாக இருக்கும். ஸோ 12,000க்கு மேலே போயிட்டுண்டா பே ஸ்லிப்பில் உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து எவ்வளோ கட்டணும் கட்டாயம் உங்களோட பே ஸ்லிப்பில் வரும். இயர் எண்ட் பே ஸ்லிப்பில் உங்களோட டேக்ஸ் வந்து எவ்வளவு நீங்கள் கட்ட வேண்டி இருக்குன்ற ஒரு அந்த N80 பே ஸ்லிப்னு சொல்லுவாங்க, அது வந்து வந்திருக்கும். அதில் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டி இருக்கும்ன்றதை வந்து உங்களோட பே ஸ்லிப்பில் இருக்கும். ஸோ கவனமாக அதை நோட் பண்ணி பார்த்துட்டு டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த டேக்ஸ் HMRCக்கு பே பண்ணிட்டீங்கன்னா அல்லது முடிஞ்சுது. ஏன்னா 12,000 பவுண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் உழைக்க நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை. 12,000 பவுண்டுக்கு மேலே போய்க்க தான் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். நீங்கள் யூகேக்கு வரீங்களா, கேஷ் இன் ஹேண்ட் ஜாப்ஸை விட்டுட்டு நீங்கள் வந்து மேக்ஸிமம் பேங்க்கில் நீங்கள் வாங்குறதுக்குரிய ஜாப்ஸை தேடி பாருங்கள். ஏன்னா பேங்க்கில் சேலரி விழுகிறத வச்சு தான் உங்களுக்கு நீங்கள் ஒரு வீடு வாடகை எடுக்க போகிறீங்கனாலும் சரி, உங்களோட கிரெடிட் ஸ்கோர்னாலும் சரி கூடிக்கொண்டிருக்கும். நீங்கள் கையில் காசை வாங்கிட்டு அதை டெபாசிட் பண்ணிங்கன்னா அது வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா காட்டுமே தவிர உங்களுக்கு வந்து ஒரு ஆள் வேலை செய்யறதுக்குரிய சேலரி உங்களுக்கு கிடைக்கலன்னு தான் அது காட்டும். அதால் நீங்கள் மேக்ஸிமம் உங்களோட வேலைக்குரிய காசை பேங்கில் வாங்கிக் கொள்வது நல்ல. 20 ஹவர்ஸுக்குரிய காசை நீங்கள் பேங்கில் வாங்கிக் கொள்வது நல்ல. மிச்சத்தை வந்து நீங்கள் கேஷ் இன் ஹேண்டில் வாங்கிக்கொள்ளலாம். டேர்ம் டியூரேஷன் தவிர மற்ற நாட்களில் அதுக்கு உரிய பே ஸ்லிப்பை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் முழுமையாக ஒழுங்காக செஞ்சிங்களா இருந்தால் ஒரு சிக்கலுமே வராது. நிறைய பேர் இதை அறவுரையாக பார்த்துட்டு கேஷ் இன் ஹேண்ட் ஜாப் வந்து இல்லீகல்ன்ட்டு பயந்து இருக்கிறது. ஓகே, இதுக்கு போகக்கூடாது அப்படின்னு பயந்து இருக்கிறது. ஸோ இதான் லீகல். நீங்கள் டேர்ம் டியூரேஷனில் 20 ஹவர்ஸ், டேர்ம் இல்லாத டியூரேஷனில் அன்லிமிட்டடாக ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்குரிய பே ஸ்லிப்பை ஒழுங்காக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்குரிய டேக்ஸை 2 நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ஒரு சிக்கலுமே வராது. காலையில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு காணொலி உருவாக்குறதுக்கு நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.